இந்த ஒலிப்பு முறையில நீங்க பார்த்த ஒரு தனித்துவமான செய்தினா என்னமா சொல்லுவீங்க? முதல்ல உயிர் எழுத்துக்களை நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். உயிர் எழுத்து மெய் எழுத்துன்னு தான் சொல்லிக் கொடுக்குறோம். அதுக்கடுத்து உயிர்மெய் எழுத்து. இந்த உயிர் எழுத்துக்களையும் ஆய்வாளர்களோட கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐம்புலன்களையும் இயக்கி வாசிக்கிறது தான் வாசித்தல். ஒலி வடிவத்திலேருந்து தான் வரி வடிவம் வந்தது. நம்ம இந்த வரி வடிவத்தை தான் குழந்தைங்களை மனசுக்குள்ள வச்சுக்கோ, டே கானா இப்படி தாண்டா இருக்கும், இது தாண்டா கா அப்படின்னு தான் சொல்லிக் கொடுக்குமே தவிர அது எந்த இடத்துல பிறந்தது, எப்படி வெளியில் சொல்லணுங்கிறத முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு மறந்துட்டோம். அப்போது உச்சரிப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது வரி வடிவங்கள் அடையாளப்படுத்தப்படுகிறது. அதனால எப்பவுமே ஒலி வடிவத்துக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ தமிழில் 5 ஈ இருக்கு. ஈ 5 உயிரெழுத்துல ஈ படிக்கிறோம். மெய் எழுத்து ஒன்று இருக்கு. உயிர் எழுத்துல ஈ இருக்கா, யா போட்டு மேல் விலங்கு யா போட்டு. அப்ப தமிழ்ல எத்தனை 5 ஈ இருக்கு? இந்த 5 ஈ ஆசிரியர்களுக்கு நான் பாடம் நடத்தும் போது இந்த 5 ஈ எழுதப்படும் போதுதான் ஓ நம்மகிட்ட 5 ஈ இருக்கான்னு தெரியும். இதுவே புது செய்தியா இருக்கு அப்படின்னு சொல்லணும். அப்ப அந்த 5 ஈ எப்படி ஒலிக்கணுங்கிற முறை நம்மகிட்ட இருக்கு. சரிங்களா? அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிர் எழுத்துல இருக்கிற அந்த ஈக்கு உதடு பிரிக்கணும். ஈ ஈ ஒரு மாத்திரை 2 மாத்திரை இல்லை. மெய்யெழுத்துக்கு இ அவ்வளோதான். எந்த ஒரு அசைவுமே இருக்கக்கூடாது, முக அசைவு எதுவுமே இருக்கக்கூடாது. இ அந்த ஒரே ஒரு சத்தம் மட்டும்தான் இருக்கணும். அந்த உயிர்மெய் எழுத்துல 2 ஈ இருக்கு பார்த்தீங்களா, ஒரு மாத்திரை 2 மாத்திரை, அது இந்த நாடி இறங்கணும். ஒரு மாத்திரை 2 மாத்திரைக்கு இ ஈ. வயல், வயக்காடு, வயது அப்படின்னு சொல்லும்போது யான்னு சொல்லும்போது நமக்கு இந்த நாடி இறங்கும். அது நமக்கு தெரியும், நம்மள உச்சரிப்பு சரியாக தான் இருக்கும். ஆனால் இதை குழந்தைங்கள்ட்ட இந்த ஈ இப்படி தாண்டா எழுதணும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடுவோம். அப்போ குழந்தைங்களுக்கு சில குழந்தைங்களை மயில் அப்படின்னு எழுதுனா மயில் அப்படின்னு எழுதுறதுக்கு பதில் மயில் அப்படின்னு எழுதிடுவாங்க. அப்போ இது நான் மயில் ஈ சொல்லலடா, ஈ சொன்னேன். அப்போ இந்த உச்சரிப்பை அவங்களுக்கு சரியாக சொல்லி கொடுக்கும் பொழுது பிழை ஏற்படாது. சிறப்பு. அப்பா புதிய செய்தி அப்படின்னு தான் சொல்லணும். 5 ஈ இருக்கு, என்னடா ஏபிசிடி ஈ அந்த ஈக்கு போயிட்டீங்களா அப்படின்னு தோணுச்சு. சிறப்புங்கம்மா. அம்மா தொடர்ந்து நம்மளுடைய தமிழ் மொழி பேசுறவங்க நீண்ட காலம் உயிர் வாழறாங்க அப்படின்றாங்க. நீங்களும் அதை பத்தி நிறைய சொல்லியிருக்கீங்க. என்ன மாதிரியான சான்றுகள்லாம் இருக்கு? இப்ப பாத்தீங்கன்னா ஐ எழுத்தை உச்சரிச்சு பாருங்க, பின்னாக்கு கடிக்கும். ஐ ஐ அது நீண்ட எழுத்து. ஐ இல்ல ஐ ஐ அது நீண்ட ஓசையுடைய எழுத்து. அதனால அது சொல்லும் பொழுது பின்னாக்கு கடிக்கும். நா இந்த நா அப்படின்னு சொல்லி பாருங்க. தா பக்கத்துல நா இருக்கு பாத்தீங்களா, அந்த நாவை நுனிநாக்கு கடிச்சுதான் உச்சரிக்கணும். அது இந்து கிடையாதா? இந்து தான். இந்து அது புள்ளி இல்லாம நம்ம படிக்கும் போது நா நா. நீங்க ஆங்கிலத்துல தேங்க்யூ அப்படி சொல்றீங்கல்ல, அதுக்கு தமிழ்ல என்ன சொல்வீங்க? நன்றி. நன்றி அப்படின்னு நாக்க கடிச்சு சொல்லணும். சரியா? ஏன் நாக்க கடிச்சு சொல்றோம் அப்படின்னா, நான் நாக்க கடிக்கும் போது நாக்குல இருக்கிற சின்ன சின்ன நரம்புகள்ல ரத்த ஓட்டம் சீராயிரும். ஏன்னா நம்ம எழுத்து முறை பின்னாக்கையும் கடிக்கிறோம், முன்னாக்கையும் கடிக்கிறோம். அப்போ நாக்குல இருக்கிற நரம்புகள்ல ரத்த ஓட்டம் சீராயிரும். ரத்த ஓட்டம் சீராகும் போது போதுமான அளவு உமிழ்நீர் சுரக்கும். போதுமான அளவு உமிழ்நீர் சுரக்கும் போது நமக்கு நோயே வராதுங்கிறது மருத்துவம். ஆகவே நம்ம மொழியை மருத்துவ மொழின்னு சொன்னாங்க. நம்ம இதுலயும் நமக்கு மருத்துவம் இருக்கும்போது, எழுத்துக்கள்லயே மருத்துவம் இருக்கும்போது உயிர் வாழ்றதுல என்ன?